சார் ஒண்ணும் இல்ல. அந்த கமல் சாருக்கும், நிரோஷா மேடத்துக்கும் ஒரு சாங் ஒண்ணு வச்சிருப்பீங்க இல்லைங்க சார்? அந்த பாடல் உருவான விதம் ஒரு டைம் நீங்க சொன்னீங்க. அது அவ்வளவு அற்புதமா வந்ததுக்கு என்னங்க சார் காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்? இளையராஜா தான். இளையராஜா இசை தான் முக்கியமான காரணம். சரிங்க சார். இப்ப அவர் பங்களிப்பு அதிகமா பண்றது இல்லைங்களே சார்? அத பத்தி நீங்க என்னங்க சார் நினைக்கிறீங்க? இது தவிர்க்க முடியாதுங்க. சினிமால எல்லா காலகட்டத்திலயும் ஒரு காலகட்டத்தில சிவாஜி ஒரு வருஷத்துக்கு 20 படம், 25 படம் கூட நடிச்சிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட சிவாஜிக்கு அப்புறம் ஒரு காலகட்டத்தில படங்கள் குறையலையா? இந்த உலகத்தினுடைய சிறந்த நடிகரா இருந்த அவருக்கே அப்படி நிலைமை அப்படின்னும்போது, இது ஒண்ணும் தவிர்க்க முடியாது. சார் அவருடைய திறமை குறைந்ததாக சொல்ல முடியாது. அவருடைய திறமை அப்படியே தான் இருக்கு. ஆனா கால மாற்றங்கள் எல்லாருக்கும் புதுசு புதுசா ஏதாவது முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதனுடைய விளைவு தான் அதெல்லாம். அதான் இளைய தலைமுறைகள் யாருமே அவரை யூஸ் பண்ணிக்கிறது இல்லைன்றது வேற என்னோட கருத்துங்க சார். வெற்றிமாறன் யாரு? இளைய தலைமுறை இல்லையா அவரு? இந்த தலைமுறை புது தலைமுறையில தலைமுறை தானே அவரு. அப்புறம் அவர நினைக்கிற மாரி யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்களோன்னு இல்லை எங்களுக்கு ஒரு இன்றைக்கும் பல பேர் அதாவது இளையராஜாவோடவே வாழ்ந்தவங்க இப்போ பள்ளி காலங்கள்ல எல்லாம் இளையராஜாவுடைய பாடல்களை கேட்டே வளர்ந்தவங்கலாம் இருக்காங்க நிறைய பேர். அவங்களாம் நான் இளையராஜாவோட பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணுவாங்களா? உடனடியாக அவரோட சேர்ந்து பணியாற்றணும்னு நினைப்பாங்க. ஆனா அதே சமயத்தில இன்றைக்கி வெவ்வேறு இசையமைப்பாளர்லாம் பாப்புலரா இருக்காங்க. அவங்களையும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சினிமா என்பது ஒரு வியாபாரம்.